Samsung இன்னைக்கு தேதியில புதுசா இந்த Samsung Galaxy F36 5G ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி என்னதான் இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேமரால இருந்து போயிடலாம். 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா வித் OIS சப்போர்ட் வருது. 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் அண்ட் 2 மேப்ஸ்க்கான மேக்ரோ. 13 மேப்ஸ்க்கான செல்ஃபியும் இருக்கு. நாங்க எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்க எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. வெவ்வேறு சினாரியோஸ்ல எடுத்திருக்கோம். அண்ட் இதில் நைட்டோகிராஃபி சப்போர்ட்டுமே இருக்கு. எடுத்த சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களால ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே 4K வீடியோவும் எடுக்க முடியும். குயிக்கான அன்பாக்சிங். பாக்ஸ் மேல பார்க்கும்போதே தெரியுது மொபைல் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. உள்ளேயும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது மொபைல் ஃபோன் இருக்கு, புக்லெட், சிம் அட்ஜஸ்டர் பின் இருக்கு, டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், வழக்கம் போல சார்ஜர் வரல. ஆனா போனை கையில் எடுத்து பார்க்கும்போது பின்பக்கமா இந்த பினிஷிங் நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த கலர் எப்படி இருக்குன்றது நீங்க சொல்லுங்க. மற்றபடி ஃப்ரேமா இருக்கட்டும், இந்த கேமரா ரிம்மா இருக்கட்டும், இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். பட் பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி தெரியாது, ஒரு மெட்டல் ஃபினிஷிங்கை கொடுத்து வச்சிருக்காங்க. பட் அந்த ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.7 mm திக்னஸோட வருது. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு 200 கிராம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் நமக்கு கார்னிங்குலர்லாம் விக்டஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு போட்டும் பார்த்துருவோம். இது டிராப் டெஸ்ட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். அதனால தான் டேபிள் மேல போட்டு காமிக்கிறேன். அண்ட் நிறைய AI டூல்ஸ்மே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எடிட் சஜஷன்ஸா இருக்கட்டும், அண்ட் ரீமாஸ்டர்லயே நமக்கு எரேஸ் ஷேடோஸ் இல்ல எரேஸ் ரிஃப்ளெக்ஷன் இந்த ஆப்ஷனுமே இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் கிளிப்பர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்ல பேக்ரவுண்ட் எஃபெக்ட் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி எல்லாம் கூட மாத்திக்கலாம். அண்ட் எடுக்கிற போட்டோஸ்க்கே இந்த AI டெப்த் மேப்பிங்கும் யூஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது? அதாவது பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்கிறேன். இந்த டிஸ்பிளேவை பாருங்க. புரியுது, எனக்கும் அதே ஃபீல் தான். 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. விஷன் பூஸ்டருக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ்மென்ட்ஸுமே இருக்கு. HBM பொறுத்த வரைக்கும் 800 nits. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா அந்த டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கும் அதே ஃபீல் தான். கொஞ்சமா இந்த சின்னம், மேல இந்த வாட்டர் ட்ராப் நாச்சும், சைடுல பெசிலும் அதிகமா இருக்கு. ஸோ இண்டோர்ல எந்த இஷ்யூமே வராதுன்னு எங்களுக்கு தெரியும். பட் அவுட்டோர்ல சன்லைட் விசிபிலிட்டி எப்படிப்பா இருக்குன்னு போய் பார்த்தா டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டியும் கொஞ்சம் பரவாயில்லைங்க. எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல HDR கிடையாது. யூடியூப்ல உங்களால 2K வரைக்கும் HDR பிளேபேக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஓரியன்டேஷன் பண்ணும்போது அந்த HDRல வரக்கூடிய இஷ்யூ இதுல இல்ல. ஸோ ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான். பட் கேளுங்க, காப்பிரைட் இருக்குன்றதுனால நாங்க மேலதான் ஒரு ஆடியோ போடுறோம், தனியா ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். சிங்கிள் ஸ்பீக்கரை பார்க்கும்போது ஆடியோ ஓரளவுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் சரி, இதுல என்ன ப்ராசஸர் இருக்கு இந்த பட்ஜெட்ல பார்க்கும்போது Exynos 1380 அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. LPDDR4 RAM டைப் அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் வருது. Antutu நாங்க ரூம் டெம்பரேச்சர்ல ரன் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 லட்சம் வந்ததுங்க. CPU throttling பொறுத்த வரைக்கும் 62% வந்தது. அண்ட் 3D Mark Geekbench ஸ்கோரும் என்ன வந்ததுன்னு பாருங்க. இந்த பெஞ்ச் மார்க்லாம் ரன் பண்ணும்போதும் ஹீட்டிங் பெருசா கிடையாது. சரி, கேமிங் பிராக்டிகலா விளையாடும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னா BGMA உங்களால 60 FPS வரைக்கும் தான் கேம் விளையாட முடியும். ஸோ ரொம்ப ஹெவி கேம்ஸ் எல்லாம் இதில் விளையாட முடியாது. ஓரளவுக்கு மாடரேட்டா அந்த மாதிரி வந்து விளையாடிக்கலாம். ஸோ அப்படி நாங்கள் விளையாடும் போது ஹீட்டிங் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் மற்றபடி இந்த UI இந்த பட்ஜெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமேஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருந்தது, நீங்கள் வேணாம் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு சிலதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே One UI 7 இருக்கு. Android 15 மேலே கொடுத்துருக்காங்க. ஏன்னா OS அப்டேட் தான் இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இவங்க சொல்றது. 6 OS அப்டேட் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் வேலட்டும் இதில் இருக்கு. நீங்கள் NFC சப்போர்ட்டோட டேப் அண்ட் பேவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நாக்ஸ் செக்யூரிட்டியுமே இருக்கு. நம்மளுடைய பிரைவசி எல்லாம் பாதுகாக்கிற விதத்தில் நமக்கு நாக்ஸ் வால்ட்டா இருக்கட்டும், இல்ல செக்யூர் ஃபோல்டர் அண்ட் மெயின்டெனன்ஸ் மோட் இதுலயுமே கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் சென்டர்ல எப்பயாச்சும் கொடுக்குறீங்கன்னா உங்க டேட்டா வந்து அவங்க பார்க்காத மாதிரி நீங்க அந்த மெயின்டெனன்ஸ் மோட்ல போட்டு கொடுத்துக்கலாம். நம்ம இந்த ஃபிளாக்ஷிப்ல ரீசெண்டா லான்ச் பண்ணாங்களே இந்த நவ் பார், அது இதுலயுமே இருக்கு. மத்த ஏஐன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச், ஜெமினி லைவ் அண்ட் AI செலக்ட் இதுல நம்ம ஜிஃப் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல டேட்டா வச்சு ஈவென்ட் ஆட் பண்றது கேலண்டர்ல அண்ட் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கால்ஸ்ல நமக்கு வாய்ஸ் ஃபோக்கஸ், கால் பேக்ரவுண்ட் மாத்துறது, இல்ல கால் பேசும்போது இந்த நோட்ஸ் ஆட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களும் இதுல இருக்கு. இதெல்லாம் சரி ப்ரோ, இந்த பேட்டரி எவ்வளவு இருக்குன்னு கேட்கறவங்களுக்கு 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 5000 mAh பேட்டரி கூட மற்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா 25 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் வருது. நம்ம தனியாக வாங்கிக்கணும். மற்றபடி கனெக்டிவிட்டிக்கு Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC-க்கான சப்போர்ட் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ பிரைசிங் டீடைல்ஸ் இன்னும் எனக்கு வரல. அஃபிஷியலா வந்த உடனே எங்க டிஸ்பிளேல போடுறேன். அந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்து நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்ல சாம்சங் ஸ்மார்ட் போன் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் கரெக்டா இருக்குமா? உங்க பதில் என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.